الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركة. وكان النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய பேரருளால் இன்றைக்கு இங்கே ஒருவர் யாத்திகாஃபில் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா ஹலாலான ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திடுவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்று ஹஜ்ஜினுடைய நிகழ்வு. ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகளை எப்பொழுதுமே தல்பியாவை கொண்டுதான் நாம் துவங்குவோம். அதனால 3 முறை தல்பியா சொல்லி கொடுக்கப்படும். அதை நீங்க அப்படியே சொல்லிட்டு அதற்கு பிறகு நிகழ்வை துவங்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ். தல்பியா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. சென்றவர்களுக்கு திரும்பவும் திரும்பவும் செல்லுகிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்திடுவானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமைகளில் சிறந்த கடமையாக, இறுதி கடமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிற கடமை, அவனுடைய விருந்தாளியாக, அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக அவன் இல்லத்திற்கு செல்லுகிற, பைத்துல்லாவை சந்திக்கிற ஹஜ்ஜின் கடமை. செல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹஜ்ஜை 3 வகையாக வைத்திருக்கிறான். ஃபுகஹாக்கள் இதை தனியாக பிரித்து சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜே தமத்து, ஹஜ்ஜே கிரான், ஹஜ்ஜே இஃப்ராத். ஹஜ்ஜி மொத்தம் 3 வகை. அதுல நாம போறதெல்லாம் பெரும்பாலும் ஹஜ்ஜே தமத்து. முதல்ல உம்ராவை முடித்துவிட்டு நார்மல் ஆடைக்கு வந்து விடுவோம். அதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய நாளில் மீண்டும் இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்வோம். இப்படி செய்தால் இதற்கு பேர் தமத்து என்று சொல்லப்படும். இன்னொரு வகை இருக்கிறது கிரான். கிரான் என்றால் ஹஜ்ஜுக்கு நெருக்கமான காலத்தில் செல்லுதல். அங்க போய் இறங்குறது துல்ஹஜ் மாசம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி போய் இறங்குறது. துல்ஹஜ் மாசம் 8ஆம் தேதி நமக்கு ஹஜ் ஆரம்பமாகிவிடும். 4-5 இறங்கி உம்ராவை செய்துவிட்டு, உம்ராவினுடைய காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு மொட்டையடிக்காமல் மீண்டும் ஹஜ்ஜினுடைய காரியங்களை ஹஜ்ஜினுடைய நாள் தொடங்குவதற்கு பேர் தான் அதே இஹ்ராமிலே இருப்போம். நார்மல் ட்ரெஸ்க்கு வர முடியாது. அதே இஹ்ராமிலேயே இருந்து ஹஜ்ஜினுடைய காரியத்தையும் நிறைவேற்றினால் அதற்கு பேர் கிரான் என்று சொல்லுவார்கள்.
இந்த ரெண்டுலையுமே குர்பானி நகர் கொடுத்தே தீர வேண்டும். இன்னொரு வகையான ஹஜ் இருக்கிறது, அது மக்காவாசிகளுக்கு உரிய ஹஜ். அது ஹஜ் இஃப்ராத், உம்ராவே இல்லாமல் நேரடியாக ஹஜ்ஜுக்கு செல்வது. யாராக கட்டிட்டு நேரடியாக ஹஜ்ஜுக்கு வந்து விடுவார்கள். அந்த 5 நாட்கள் ஹஜ்ஜிலே தங்குவார்கள். இதற்கு பேர் இஃப்ராத். இந்த இஃப்ராத்திலே குர்பானி தேவையில்லை. ஆடை அறுத்து கொடுப்பது ஹதி என்று சொல்லுவார்கள், நகர் என்று சொல்லுவார்கள். இது தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் ஹஜ் செய்ய நாடி அவர் ஆரம்பிக்கிற முதல் வேலை என்ன? இங்கிருந்து கிளம்புகிற போதே உம்ராவை நியத்து செய்து யாராம் கட்டுவார். இந்த யாராம் கட்டுகிற போதே 2 வெள்ளாடை. 2 வெள்ளாடை எதற்கு தெரியுமா? ரப்பல் ஆலமீனே, ஒரே யூனிஃபார்ம். நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள், உன்னுடைய அடிமைகள். ரப்பல் ஆலமீனே, ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்தது இஹ்ராம். இஹ்ராம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆடையை காட்டி பகட்டை காட்டுவார்கள். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், தைக்கப்படாத ஆடை. ஆடை அணிகிற போதே, இங்கிருந்து அணிகிற போதே 2 ரக்காத்து தொழுது விட்டு அந்த ஆடையில முன்னாடி அத்தர் பூசிக்கலாம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம். இஹ்ராம் கட்டிவிட்டால், நியத்து செய்து கட்டிவிட்டால், அங்க நறுமணங்களை பூசுவது கூடாது, முடியெடுத்தல் கூடாது, தலைமறைத்தல் கூடாது. இதெல்லாம் ஆண்களுக்கு. முடிகளை எடுத்த சில பேருக்கு முடிய புடுங்குற பழக்கம் இருக்கும். இவங்க எல்லாம் நிறைய திட்டம் கட்ட வேண்டி இருக்கும். நம்ம அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் கூடாது. சரி, அப்ப பெல்ட் போட்டுக்கலாமா? யாராவது கட்டிட்டா தாராளமா போட்டுக்கலாம், தைத்திருந்தாலும் பரவாயில்லை. செருப்பு நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த இந்த செருப்பு தான் போடணும், தைக்கப்படாத செருப்பு என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. நாம நார்மலா போடுகிற எந்த செருப்பையும் அங்கே போட்டுக் கொள்ளலாம். அந்த செருப்பிலே தையல் இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. நான் போடுகிற மேல் பேக்கில தையல் இருந்தால் பரவாயில்லை. அன்பிற்குரியவர்களே, அந்த தக்பீர் கட்டி முதல் செய்ய வேண்டிய வேலை தல்பியா. தல்பியா சொல்லிட்டா அல்லாஹு அக்பர், உயர்ந்த குரலிலே தல்பியாவை சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆனந்தம் அடைகிறான், ஆனந்தப்படுகிறான். கேட்கிற எல்லா பொருட்களும் இவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. கற்கள், முற்கள், மழைகள் எல்லாம் இவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இங்க இருந்து யாராம் கட்டி அங்க போயாச்சு. நேரம் குறுகலாக இருக்கிற காரணத்தினால் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அதனால அன்புக்குரியவர்களே, அங்க போயிட்டா மக்காவுக்கு போற வழியில் ஏற்படக்கூடிய நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதனாலதான் வேற எந்த இபாதத்திலையும் நியத்து செய்யும் போது இப்படி சொல்ல கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா ஃபயஸ்ஸிர்ஹா லி வதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உம்ரா செய்ய நாடுகிறேன், அதை லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக. ஒருத்தர் நோன்பு வைக்கும் போது யா அல்லாஹ் என் நோன்பை லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக சொல்றது இல்ல இல்லையா? தொழுகிற போது, நியத்து செய்கிற போது என்னுடைய தொழுகையை லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக சொல்றது இல்ல. காரணம், ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும். அந்த சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கிற ஆனந்தம் அலாதியாக இருக்கும். ஹஜ் மனசுல நிற்கும். அதுதான் ஹஜ். போய் வருகிற போது உள்ளத்தில் நிற்க வேண்டும் சில ஆதிகள். இது எல்லா ஆதிகளுக்கும் அவர்களுடைய அந்த பயணத்தில் ஏதாவது சில நிகழ்வுகள் மனதிலே தங்கும். அங்க போய் ஆசுவாசம் ஆயிட்டு அல்லாஹ் அக்பர். அதுவும் அந்த ஏர்போர்ட்ல நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு மணிக்கணக்கில் சொல்லணும். 10 மணி நேரம் 12 மணி நேரத்தில் கூட நின்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த அரபி பஸ்ல ஏறி எண்ணுவாரு. நம்மாண்ட ஏறாம கட்டிக்கிட்டு புறம் பேசி அங்கதான் புறம் ஆரம்பமாகும். பாவத்தை விருதுக்கு போயிருப்போம். பஸ்ல எல்லாம் அரபுகள் நல்ல தோப்பு போட்டுட்டு வருவாங்க, ஜம்முட்டு. நம்ம பொம்பளை அவர் எண்ணிக்கிட்டே வருவார், எண்ணிக்கை விட்டுருவாரு. வாஹித் இஸ்னான் தலாத்தா அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை மறந்து திருப்பி ஆரம்பிப்பார். வாஹித் இஸ்னான் தலாத்தா அர்பா ஹம்ஸா அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் இதை மறந்துட்டு அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கடைசிக்கு போயிடுவார் இல்லையா? அர்பவுன் வாஹி அர்பவுன் இஸ்னான் அர்பவுன் 40 42 போயிட்டு இருப்பார். அங்க ஒரு அம்மா
அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கும். முடிச்சு மறந்துட்டு திருப்பி ஆரம்பத்திலிருந்து வருவார். அப்ப நம்மளால அங்க பேசிட்டு இருப்பாங்க, மழைகளா காணுங்க ரசூலுல்லாஹ் ஏன் இங்க இறங்கினாங்கன்னு இப்பதான் புரியுது. நம்ம ஊரா இருந்தா அப்படின்னு ஆரம்பிப்பார். இதுதான் கூடாது. அரபுகளை நேசித்தவர் பெருமானார் சொன்னார்கள், அரபுகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இங்கிருந்து மூட்டை கணக்கில் அரிசி பருப்புகளை எடுத்து செல்வது ஹஜ் அல்ல. இங்கிருந்து மூட்டை கணக்கிலே தின்பண்டங்களை எடுத்து செல்வது ஹஜ் அல்ல. மூட்டை கணக்கில் பொறுமையை எடுத்து செல்ல வேண்டும். நிறைய பொறுமை. அல்லாஹ் அக்பர். அங்கு போய் ஆசுவாசம் ஆயிட்டு உம்ராவுக்கு கிளம்புவோம். உம்ராவுக்கு போகிற போதே அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பெரிய பாக்கியம். நல்ல யாராம் துணியை வச்சு யாராம் கூட தானே போறோம். போகிற போது தலை குனிந்து செல்ல வேண்டும். இந்த பைத்துக்கு அலீம் வவஜ்ஹக கரீம் வஅன்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அலீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், உன்னுடைய சங்கையான வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ரப்பே, தலை குனிந்து வர வேண்டும். இந்த பைத்துக்கு அலீம், இதை விட பிரமாண்டமான வீடு உலகத்தில் இல்லை ரப்பே. வவஜ்ஹக கரீம், ரப்பே உன் திருப்பொருத்தத்தை உன் திருமுகத்தை மறுமையிலே எனக்கு காட்டுவாயாக. என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு ரப்பே. அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே போய் எங்க காபத்துல்லா நிறைவாக தெரிகிறதோ, இப்ப 79ஆம் நம்பர் கேட்ல போனாலோ 1ஆம் நம்பர் கேட்ல போனாலோ காபத்துல்லாவை நிறைவாக பார்க்கலாம். அப்ப 79ல அல்லது 1ஆம் நம்பர் கேட்ல கீழே போய் காபத்துல்லாவை உத்து நேரடியாக பார்த்து கண் சிமிட்டாமல் கேட்கிற எல்லா துஆக்களும் கபூல். காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்கிற எல்லா துஆவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறான். அப்ப என்ன கேட்கணும்? அங்க போய் என்ன கேட்கணும்? முதல் பார்வையில் மாமா போலிபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி கொடுக்கிறார்கள். பார்த்த உடனே அல்லாஹ் இனிமேல் வாழ்நாள்ல எதெல்லாம் கேட்கிறேனோ அதெல்லாம் கபூல் செஞ்சு ஹோல்சேலா நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா முதலில் காபத்துல்லாவுக்கு செல்கிற போது அவர்கள் காபாவை பார்த்தவுடன் கேட்ட துஆ என்ன? அல்லாஹ் அக்பர், என்னை உருவாக்கிய என் பெற்றோர்களை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு. என்ன அழகான துஆ. அவங்க இல்லைன்னா நான் இல்லை ரப்பே, என்னை உருவாக்கிய என் பெற்றோர்களை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு. நம்முடைய இமாம்கள் நிறைய துஆக்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனால நிறைய கன்சி விட்டாமல் கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொண்டு காபத்துல்லாஹ்வுல அந்த மத்தாஃப்ல காலடி வைத்து விட்டாலே அன்று பிறந்த பாலகன். உலகத்தில் வேற எந்த இபாதத்துக்கு பெரும் பாவங்கள் செய்தவர்களின் பாவத்தையும் ஹஜ் மன்னித்து விடும். அன்று பிறந்த பாலகனாய் மத்தாஃபிலே இறங்குவார். மத்தாஃப்ல கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். என் அனுபவத்தை சொல்ல வேண்டுமான ஒரு நாய் புள்ள சொல்லணும். அவ்வளவு அனுபவம். ஒரு புள்ள மத்தாப்புக்கு கடவி நிக்க எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 1/4 கிலோமீட்டராவது போகணும். எல்லாரும் அல்லாட்ட ஒண்ணு கேட்டுட்டு வர்றாங்க. மத்தாப்புல ஒரு 3 சுத்து 4 சுத்து முடிஞ்சிருக்கும். அந்த புள்ள தகப்பனாட்ட கேட்டுட்டு இருக்கு, எனக்கு சாக்லேட் வேணும். 3 வயசு புள்ள. அப்ப அந்த தகப்பனார் சொன்னாரு, மேல பிள்ளை தூக்கி உட்கார வச்சிருக்கிறார், அல்லாட்ட கேளுமா. எல்லாரும் ஒவ்வொன்று கேட்டுட்டு வர்றாங்க. அந்த புள்ள மட்டும் அல்ல சாக்லேட் கூட இல்ல, அல்ல சாக்லேட் கூட இல்ல, அல்ல சாக்லேட் கூட இல்ல. 6 சுற்று முடியவில்லை. ஒரு ஈரானிய பெண்மணி ஒரு பவுச் சாக்லேட் தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பவுச் சாக்லேட். அது கேட்டால் நடக்காததும் அங்கே நடக்கும், கிடைக்காததும் அங்கே கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். ஒரு பாகிஸ்தானி அவங்க அம்மாவை தூக்கி நம்ம பிள்ளைகளை தூக்கி தோல்ல போட்ட மாதிரி தாயார அப்படி தூக்கி தோல்ல போட்டு வர்றாரு. அந்த அம்மாவுக்கு பாகிஸ்தானியினுடைய வயசே ஒரு 65 இருக்கும். அப்ப அந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 85-90 வயசு, குறுகிய வயசு. அந்த அம்மாவை தூக்கி தோல்ல போட்டுட்டு வருகிற போது இவர் பின்னாடியே போய் இதன் பறக்கத்தான் ரப்பே எங்களுடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்து கேட்டுக்கிட்டே போனா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வார்த்தை கூட தனக்கு கேட்கவே இல்லை. அல்லாஹ்
हमारा बच्चे को इज्जत दे अल्लाह, हमारे बच्चे को रिस्क दे अल्लाह, हमारे बच्चों को उम्र में बरकत दे. எல்லாம் பச்சை 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 தனக்கு ஒண்ணு கூட கேட்கிறார். இப்படிப்பட்ட இறைநேசர்களை உலகத்தில் காணுகிற ஒரே இடம் ஹஜ். வாழ்நாள்ல அல்லாஹ்ட்ட கேட்கிற ரப்பே, என்ன ஹஜ்ஜுக்கு காபாவும் காட்டாமல் என்னை மூத்தாக்கார், காபாவை காட்டாமல் காபாவை கால் வைக்காமல் மூத்தாக்கார். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு நியமத்துக்கள் நிறைந்த இடம் அந்த மகாஃப் காபத்துல்லா. நம்ம பார்க்கிற காபத்துல்லா ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துக்கள் அங்கே இறங்குகிறது. 120 ரஹமத்துக்களில் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத், அங்கே தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹமத். காபாவை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 19 ரஹமத். பாக்கி எத்தனை ரஹமத் இருக்கு? ஒன்னே ஒண்ணு. அந்த ஒரு ரஹமத்து தான் சேனலாய் முழு உலகத்தில் இருக்கிற பள்ளிக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு ரஹமத். பள்ளியில் இமாம் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு செல்கிறது. தொழக்கூடியவர்கள் தொழுதுவிட்டு யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹமத் பாஸ் ஆகிறது. அதனால் உலகம் சுபிட்சமாக இருக்கிறது. ஒரே ஒரு நாள் உலகத்தில் தொழுகை நடக்கவில்லை என்றால், ஒரே ஒரு நாள் தொழுகை இல்லைன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாபம் இந்த சமூகத்திற்கு. அவன் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஒரு ரஹமத்துக்கே இவ்வளவு பவர்னா அங்க 119 ரஹமத்தையும் பெறப்போகிறோம் இல்லையா? தவாப் செஞ்சு ரஹமத்து. அல்லாஹ் அக்பர். அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அவன் தகலவுக்கான ஆமினா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற போது சொல்கிறான், யார் உள்ளே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். உலகத்தில் ஒரு அதிசய பூமி அந்த பூமி. எலியும் பூனையும் அங்கு சண்டை போட முடியாது. காபத்துல்லாவினுடைய எல்லைக்குள்ள பூனைக்கு எலியை சாப்பிடுகிற உரிமை கிடையாது, சாப்பிடாது. அன்புக்குரியவர்களே, காரணம் அவன் தகலவுக்கான ஆமினா. அந்த எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டால் அச்சமற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவ்வளவு வாக்கியமான பூமிக்கு நாம் செல்லுகிறோம் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். அதை விட பெரிய வாக்கியம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் நாடாமல் அந்த இடத்துக்கு செல்ல முடியாது. சரி, யாராவது கட்டி அந்த மத்தாப்ல போய் இறங்கின உடனே தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். உம்ராவின் துவக்கம் தவாஃப். தவாஃபை துவங்க வேண்டும். எங்கிருந்து தவாஃபை துவங்குவது? ஹஜருல் அஸ்வதில் இருந்து தான் தவாஃபை துவங்குவோம். ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து தவாஃபை துவங்குவோம். இந்த ஹஜருல் அஸ்வத் என்பது சாதாரண கல்லா? அல்லாஹு அக்பர். ஹஜருல் அஸ்வத் சாதாரண கல்லா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் சொர்க்கத்தில் இருந்து ஆதமுக்கு அனுப்பப்பட்ட கல். கல்லுக்கு பல ஆட்கள் இருக்கிறது. சில கல்ல மாட்டினுடைய முதுகுல வச்சா பால் கொடுக்கும். கல்லுக்கு சில ஆட்கள் இருக்கிறது. அதே மாதிரி காபத்துல்லாவில் இருக்கிற ஹஜருல் அஸ்வதின் ஆற்றல் என்ன தெரியுமா? எல்லா பாவங்களையும் இழுத்துவிடும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பாவத்தை உறிஞ்சுகிற ஆற்றல் ஹஜருல் அஸ்வதுக்கு இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், இன்னலஹு லிசானன் வஸஃபத்தை. அதற்கு ஒரு நாவலுக்கும் 2 உதடுக்கும் நாளை மறுமையிலே வந்தவர்களுக்கு சாட்சி சொல்லும். அதனாலதான் வகுப்பறையில் ஆசிரியருக்கு சொல்ற மாதிரி அவர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளே நையா உள்ளே நையான்னு கையை தூக்குறமா இல்லையா? அங்க ஹஜருல் அஸ்வத் பக்கத்துல போன உடனே பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். எதற்கு தெரியுமா? அது சாட்சி சொல்லும். வந்ததற்கான சாட்சி. யா அல்லாஹ், இந்த பூமியை இடித்தவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜருல் அஸ்வத் முத்தமிடுகிற போது போய் முத்தமிட போகிறார்கள். இன்னக்க ஹஜர். ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்கிறார், நீங்க ஒரு சாதாரண கல்லுதான். பெருமானார் முத்தமிட்டார்கள் என்பதற்காக முத்தமிடுகிறேன். லா தன்ஃப வலா ததுர். உங்களால எந்த பயனும் அளிக்க முடியாது கல்லே, நீ எந்த இடையூறும் அளிக்க முடியாது, நீ சாதாரண கல். பின்னாடி அலிரலி எல்லாம் வந்து பிடிச்சாங்க. உமரே, சாதாரண கல் அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹிலே நான் தானே உங்களுடைய இரட்சகன் என்று எல்லோரிடத்திலும் கேட்டான். எல்லோரும் பலா ஆமான்னு சொன்னமா இல்லையா? அதை பதிவு செய்து அந்த டிஸ்க் அதுக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு ஹஜருல் அஸ்வதுக்குள் இருக்கிறது.
அதனால இது சாதாரண கல் அல்ல, நாளை மறுமையிலே உமக்கும் எமக்கும் சாட்சி சொல்லுகிற கல். சொன்ன உடனே உமர் அடிக்கலாம் எவ்வளவு அழிவுள்ள அடக்க உமர், இந்த அழி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார். அந்த கல்லுக்குள்ள ஆற்றல் என்ன தெரியுமா? நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சியாகும், தண்ணீரிலே கல்லை போட்டால் உள்ளே போகும். ஆனால் ஹஜ்ருல் அஸ்வத் தண்ணீரில் மிதக்கும் கல். அதை விட சிறப்பு என்னன்னா, ஹஜ்ருல் அஸ்வதை உலகத்தில் யாராலும் திருட முடியாது. திருடுனா திருடுனவனே மரியாதையா கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவான். 36 முறை ஹஜ்ருல் அஸ்வத் திருடப்பட்டிருக்கிறது. அதை பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய உடைஞ்சு போயிருக்கும், திருடப்பட்டிருக்கிறது. எவன் எடுத்தானோ அவன் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து மரியாதை அவனே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவான். உலகத்தில் யாராலும் திருட முடியாத திருடப்படாத கல் ஒன்று இருக்கிறது என்றால் ஹஜ்ருல் அஸ்வத். அவ்வளவு ஆட்கள் நிறைந்த கல் அந்த கல். அங்க போயிட்டா அந்த கல்லை முத்தமிட்டு விட்டார், கையை தூக்கி சொல்லிவிட்டார் அல்லாஹ் அக்பர். பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? யாருக்காவது அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்ய, அல்லாஹ்வின் கையிலே பையத்து செய்ய ஆசை இருக்கிறதா, அல்லாஹ்வோட கையோடு கை சேர்க்க ஆசை இருக்கிறதா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு இருக்காது நாயகமே? அல்லாஹ்வுடைய கையோடு கை சேர்க்க யாருக்கு ஆசை இருக்காது? சொன்னார்கள், ஹஜர் யமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹ்வின் வலதுகரம் என்றார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் அல்லாஹ்வின் வலதுகரம். யார் ஹஜரிலே கை வைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வோடு கை சேர்த்ததற்கு சமம். இவ்வளவு ஆற்றல் நிறைந்த கல்ல நம்ம பார்க்க வேணாமா, முத்த வேணாமா? அங்கதான் சில நேரத்துல இந்த கூட்டத்துல நம்மளுடைய நியத்து எப்பயுமே ரொம்ப குறைவா தான். நான் ஃபர்ஸ்ட் போன நேரத்துல 2000 போன நேரத்துல எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கிறாப்பே, இந்த குறைந்த மனதோடு போகக்கூடாது என்பதற்காக சொல்லுவேன். அதனால ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்துல போக முடியாது அப்பே, அல்ல போக முடியாது அப்பே, அதை பார்க்கிற நசீபையாவது கொடுத்துரு என்று கேட்டுவிட்டு அசருக்கு பின்னாடி தவாப் செஞ்சுட்டு மகரிபு தொழுகை நேரம் வருகிறது, நின்று தக்பீரை கட்டியாச்சு. தக்பீரை கட்டிட்டு ருக்குவுக்கு போகும்போது பார்த்தா நேரா ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு நேரம் நிக்கிறேன். தெளிவாக ஹஜ்ருல் அஸ்வத் தெரிகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பே, அதை தொடரணும் கேட்டிருந்தா கொடுத்திருப்ப, அதை முத்தமிடணும் கேட்டிருந்தா கொடுத்திருப்ப. இப்படி பாவி கேட்டு விட்டேனே, அந்த அச்சு பயணத்திலே தொடவே முடியவில்லை. அதனால அதுக்கு பின்னாடி உள்ள நிலைகள் எல்லாத்தையும் சொல்றது, ஒவ்வொரு ஆண்டும் சொல்வது, ரப்பே தொடாமல் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடாமல் என்னை ஊருக்கு திருப்பி அனுப்பாதே. அதனால போன எல்லா ஹஜ்களிலேயும் அதை முத்தமிடாமல் வந்ததே இல்லை. நாம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். அதான் ஹஜ். பாவத்தை எல்லாம் துடைத்து விடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க ஒரு கிராமவாசி யமனிலே இஸ்லாத்தை தழுவி, முஆத் இப்னு ஜபலின் கரத்திலே இஸ்லாத்தை தழுவி வர்றார். நேரா யமன் தேசத்திலிருந்து பெருமானாரை பார்க்க வந்தவர் முதல்ல உம்ராவை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம்னு தவாப்ல இறங்கிட்டார். உம்ராவை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் தவாப் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி தனியாவெல்லாம் ரசூலுல்லாஹ் தெரிய மாட்டாங்க. ஒரு 10 பேரை கூட்டிட்டு அலைய மாட்டாங்க. பெருமானார் தனியா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கிராமவாசி வர்றாரு. வந்து எங்க எப்படி தவாப் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டாரு. பெருமானார்கிட்டயே ஒன்று சொல்லல, நான் தான் ரசூலுல்லாஹ் காட்டல, இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து அவர் தவாஃபை அந்த கிராமவாசி ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அரபுகள் பேசுவார்கள், அல்லாஹ் கரீம் என்பார்கள். எந்த நல்ல செயலை செஞ்சாலும் அல்லாஹ் கரீம், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கரீம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர் மாதிரியே ரசூலுல்லாஹ் என்ன சொல்ற விதம் அழகா இருந்துச்சு. அதனால ரசூலுல்லாஹ் அவர் மாதிரியே சொல்ல, பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கரீம் அப்படின்னாங்க. அந்த கிராமவாசி பக்கத்திலேயே இப்படி போறாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாவது சுத்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கரீம் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கரீம். அந்த கிராமவாசி கொஞ்சம் தள்ளி வா ரசூலுல்லாஹ், பின்னாடி வா, என் மாதிரியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா சொல்லாத வா. நேரா போன உடனே மூன்றாவது சுத்திலே ஹத்தீமுக்குள்ளே இவர் பின்னாடியே வர்றாருன்ட்டு ஹத்தீமுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டார் அந்த கிராமவாசி. ரசூலுல்லாஹ் ஹத்தீமுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டார். கஅபத்துல்லாஹ்வின் திரையை பிடித்து அந்த கிராமவாசி, யாரா என்னை மன்னிப்பாயாக, நான் யாரை பார்க்க வந்தேனோ அந்த முகமதையும் மன்னிப்பாயா, எல்லாம் துவா செய்துட்டேன். அல்லாஹ் கரீம்னாரு. பின்னாடியே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கரீம்னாரு. நான் யாரு தெரியுமா? எங்க ஊர்லயே பெரிய தாதா. இங்க நான் ஹஜ் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன், பாவ மன்னிப்பு தேட வந்திருக்கிறேன். கொலைகளை விழுந்துடக்கூடாது.
அதனால வெளியே வந்தா நடக்கிறதே வேற. என் பக்கத்துல வரக்கூடாது. பெருமானார் ஒன்றும் பேசல. அவர் பின்னாடி போகிறார். அவர் சொல்வதை போன்றே சொல்லுகிறார்கள் பெருமானார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மக்காம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுகும் போது அல்லாஹ் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொழுதாரு. பெருமானார் அவர் பக்கத்திலே போயிட்டு அல்லாஹ் கரீம் அப்படின்னு தக்பீர கட்டினாங்க. எப்படி இருக்கும்? பிரஷர் ஃபுல்லா ஏறிடுச்சு. சஃபா மர்வா எல்லாம் சகி நடக்கிறது. பெருமானார் அவர் சொன்ன மாதிரியே சொல்ல கடைசியில மர்வாவிலே உம்ராவை முடித்து வெளியே போகிற போது அல்லாஹ் கரீம், அந்த கிராமவாசி அதை விடல, அல்லாஹ் கரீம் என்று வெளியேற, பெருமானாரும் அல்லாஹ் கரீம் என்று வெளியேற சட்டையை சுருட்டி பிடிச்சிட்டேன். நான் யார் தெரியுமா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இங்கு முகம்மது என்று ஒரு பெரிய மனுஷனை பார்க்க வந்திருக்கிறேன். முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த முகம்மதிடத்திலே உன்னை அழைத்து செல்லுவேன். சட்டையை முறுக்கி அவர் விட்டுவிடு என்றால் உன்னை விட்டு விடுவேன், அவர் வெட்டி விடு என்றால் உன்னை வெட்டி விடுவேன். சொன்ன உடனே பெருமானார் அமைதியோடு, எந்த முகம்மதை பார்க்க வந்தாயோ அந்த முகம்மதை நான் தானப்பா என்று சொல்லுகிற போது தலையில் ஏறி இருந்த கோபம் காலுக்கு கீழே போனது. கட்டி பிடித்தார், ஆனந்தப்பட்டார். பெருமானார் இடத்துல கேட்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பானா? நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறதா அப்படின்னு பெருமானார்ட்ட கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக இருக்கிறது. நல்லவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படும், தீயவர்களுக்கு தீமை கொடுக்கப்படும். நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கிராமவாசி சொன்னாரு, ஏன்டா அல்லாஹ் கேள்வியே கேட்க முடியாது, ஏன்டா அல்லாஹ் கேள்வியே கேட்க முடியாது. பெருமானார் என்ன காரணம்? அல்லாஹ் ஏனடா இவ்வளவு தீமை செய்தாய் என்று என்னிடத்தில் கேட்டால், அல்லாஹ் என் தீமை அதிகமா உன் மன்னிப்பு அதிகமான்னு நான் கேட்பேன். என் தீமை அதிகமா மன்னிப்பு அதிகமா வரிசையா போற என்னிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன்டா செலவழிக்கிறேன்னு கேட்டா, ரப்பல் ஆலமீன் என் கஞ்சத்தனம் உயர்ந்ததா உன் குடைத்தனம் உயர்ந்ததா நான் கேட்பேன். வரிசையா கேட்டுக்கிட்டே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நாயகமே இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் விட்டுங்க, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொல்லிவிடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீ எப்பொழுது மத்தாஃபிலே இறங்கினாயோ அப்பொழுதே நீ சொர்க்கவாசியாக உன்னை ஆக்கி பார்க்க வேண்டும் என்று நான் நாடினேன், அதனால் தான் பின்னாலே வந்தேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்ப எல்லோரையும் சொர்க்கவாசியாக மாற்றுகிற இடம் அந்த இடம். அஜருல் அஸ்வதிலே ஒருவர் கையை தூக்கிவிட்டார், அவர் அகலே ஜன்னா. அஜருல் அஸ்வதற்கு பக்கத்திலேயே ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரா இல்லையா? முல்தஸிமுல் பாப், அல்லாஹு அக்பர். காபத்துல்லாஹ்விலே ஆக இம்பார்ட்டன்ட். 100க்கு 100% அல்ல, 100க்கு 105% துஆக்கள் கபூலாகிற இடம் முல்தஸிமுல் பாப். அங்க எப்படி துஆ செய்யணும்? நம்ம நிறைய பேர் அந்த முறை தெரியாமல் நேரா நெஞ்ச ஒட்டணும். காபத்துல்லாஹோட வலது கன்னத்தை வைக்கணும், 2 கையை ஒட்டணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். முல்தஸிமுல் பாப் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கும், அவ்வளவுதான். அந்த இடம் கிடைக்காத இடம் அல்ல. யார் சென்றாலும், உம்ராவுக்கு சென்றாலும் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் அந்த இடம் கிடைக்கும். அதுல பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா வழிமார்களும் தஹஜ்ஜத் நேரத்தில் சந்திக்கிற இடம் முல்தஸிமுல் பாப். அந்த இடத்துல நீங்க நறுமணத்தை நீங்கள் உணரலாம். யார் போய் நத்ரா ஓடிட்டு இருக்காங்க? தஹஜ்ஜத் நேரத்தில் யாராவது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்லக்கூடியவர்கள் ராத்திரி 2ல இருந்து 4 வரைக்கும், ராத்திரி 2ல இருந்து 4 வரைக்கும் நியத்தோடு செல்லுங்கள். இறைநேசரை சந்திக்க வேண்டும், அவருடைய கரத்தோடு என் கரம் சேர வேண்டும் என்று நியத்தோடு சென்றால் அல்லாஹ்வினுடைய நேசர்கள் நிறைய பேர்களை சந்திக்கலாம். அவ்வளவு அற்புதமான வாக்கியம் நிறைந்த இடம். அங்கதானே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நெஞ்சோடு நெஞ்சு வைத்து, அல்லாஹ் எனக்கு உமரை கொடு இந்த இஸ்லாத்திற்கு வலுவாக, அல்லது அபூஜைகளை கொண்டுட்டாங்க. அல்லது போடவே கூடாது காபத்துல்லாஹ். அல்லாஹ் உனக்கு பிடிச்சவன் தான் கொடு, இல்லாட்டி விடு. இதெல்லாம் காபத்துல்லாஹ் கேட்கிறதா? அல்லாஹ் உனக்கு விருப்பம் இருந்தா கொடு, இல்லாட்டி விட்டு தப்பேன். அல்லாஹ்ட்ட உறுதியாக கேட்கிற இடம். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, அல்லதுன்னு மட்டும் நான் சொல்லாம, ரப்பே எனக்கு உமரும் அபூஜைகளும் வேண்டும் என்றிருந்தால் ரப்பு கொடுத்திருப்பான். அங்க என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். அவ்வளவு நிறைந்த இடம் அந்த. அதுக்கு பக்கத்திலேயே பாபுல் காபா, அல்லாஹு அக்பர். காபத்துல்லாஹ்வுடைய வாசல் கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும், கொஞ்சம் வளர்ந்தவங்க ஈஸியா பிடிச்சிடலாம். அங்க
அல்லாஹ்ட்ட கேட்கறது எப்படி கேட்கணும்னா பாபுல் காபாவுல அல்லாஹ்வை மிரட்டி கேட்கணும். அல்லாஹ்வை மிரட்டி கேட்கிற இடம் அந்த இடம். அங்க போய் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது. காபத்துல்லா வாசலை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாரு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இவர் ஏன்ட்ட இவ்வளவு தூரம் அழுதாருனாக்கா எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். இவ்வளவு அழுதோம், நீ என்ன செஞ்ச, மன்னிச்சியான்னு கேட்டாங்கன்னா மன்னிக்கலன்ட்டாங்களா. ஏன்டா போய் மன்னிக்கல? அவன் அழுகிறதான் இங்க காபத்துல்லாவை புடிச்சிட்டு அழுகிறாரு. அவர் சிந்தனை எல்லாம் வெளியில ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சுட்டு அது இருக்குமா இருக்காதான்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அவன் அன்புக்குரியவர்களே, அந்த காபாவினுடைய வாசலை பிடித்து கேட்கிற போது அல்லாஹ்விடத்துல கேட்கணும், ரப்பே 85 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் அல்லாஹ் என்று ஒரு முறை கூட சொல்லாதவனுக்கு கண்ணியத்தை, மரியாதையை, பொருளாதாரத்தை, இஸ்ஸத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். கால முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை மறந்தா போவாய்? நான் கேட்பதை கொடுப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனுக்குடனே கொடுப்பான். அந்த இடம் பாபுல் காபா பல பேர்களை கண்ணியப்படுத்திய இடம். பிலால் ரலியல்லாஹுவுக்கு மரியாதை பாபுல் காபாவில் வைத்து கிடைத்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவுக்கு மரியாதை பாபுல் காபாவில் வைத்து கிடைத்தது. அதுக்கு நேரா இருக்கிற இடம் தான் மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டுவதற்காக பயன்படுத்திய கல். ஏறி நின்னாங்கல்ல, லிஃப்ட் கல். நின்னாக்கா மேல உயர்த்தி கொடுக்கும். கட்டி முடிச்சுட்டு இறங்கணும் நினைச்சா கீழே இறக்கும். இதுவும் சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய கல். அந்த கல்லினுடைய இடத்துல நின்று நாம என்ன துவா கேட்கணும் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், தவாஃப் முடிஞ்சுன்னா இத்தகது மக்காம இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இடத்திற்கு பக்கத்திலே தொழுகுங்கள். தவாஃப் பூர்த்தியாக வேண்டுமானால் ஹனஃபி மذஹப்ல தவாஃபுக்கு பின்னால் தொழுகிற தொழுகை வாஜிப். ஷாஃபி மذஹப்ல சுன்னத்து, ஹனஃபில வாஜிப். அப்ப அங்க துவா செய்ய என்ன செய்யணும்னா, அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கி, என் குடும்பத்தை வேற ஒண்ணும் பெருசா கேட்க தேவையில்லை, என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கி. அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு நடப்பாரு. கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். புருஷன் என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டு நடக்கிற பெற்றோர்களை மதிக்கிற பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 7 வயசுல தம்பி வா அறுக்கிற மாதிரி கனவு கண்டா, படுத்துக்க உன்னை அறுக்கணும். அப்படியே படுத்து, பாப்பா என்ன பார்த்தா இறக்கம் வந்துடும், முகத்துல துணியை போட்டு அருங்கன்னு சொன்னாரு. பெற்றோருக்கு வழிபட்ட பிள்ளை, கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, ரப்புக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவர். எப்படி இருக்கும் குடும்பம்? குடும்பத்தின் ஆனந்தம் எப்படி இருக்கும்? அங்க போய் என்ன கேட்கணும் என்பதை இந்த உம்மத்து தெரிய வேண்டும். அல்லாஹ் அக்பர். திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் இப்பயும் அவங்க குடும்பத்துல அஜுக்கு உம்ராவுக்கும் அஜுக்கும் தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பி 10-11 பேர். அவர் தான் சொல்லுவாரு, என் குடும்பம் 11 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறோம், 10 பேரோ 11 பேரோ எனக்கு சரியா நினைவில் இல்லை. நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்காம் இப்ராஹிம்ல போய் ஒவ்வொருத்தரும் துவா செய்யறோம், எங்க குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிருந்து ரப்பு ஆக்கி வைத்திருக்கான். எங்க குடும்பத்திலே ஒற்றுமை 11 பேர் 10 பேர் ஒரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தருக்கு 8 பேர் 6 பேர் 4 பேர் குடும்பத்துல ஒரு காரணிய வாழ்கிறார்கள், ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் நாங்கள் மக்காம் இப்ராஹிமை கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செய்தார். அல்லாஹ் அக்பர். அதுக்கு முன்னாடி மக்காம் இப்ராஹிம் அப்படி சைடா போனோம்னு சொன்னா வலது பக்கம் ஜம்சம். இப்பதான் ஜம்சம் 2002க்கு பின்னாடி பார்க்க முடியறது இல்ல. 2002க்கு முன்னாடி போனவர்கள் எல்லாம் ஜம்சமை பார்த்திருப்பார்கள். ஜம்சம் கிணறுங்கிறது ஒரு 6க்கு 8 கிணறு, பெருசாலாம் இல்ல, 6க்கு 8. அந்த கிணற்றிலே கீழே குனிஞ்சு பார்த்தா அதை பார்க்கிற வாய்ப்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். குனிஞ்சு பார்த்தா கரை தெரியுது. ஒரு 10 அடி 8 அடி தான் தண்ணி இருக்கும். 24 மணி நேரம் 250 ஹெச்பி மோட்டார் வைத்து எடுக்கிறார்கள். இப்ப தண்ணி எவ்வளவு போயிருக்கணும்? நம்ம மோட்டார் இருந்துச்சுன்னு சொன்னா 2 செகண்ட்ல மண்ணை தூக்கிடும். ஆனால் அப்படியே இருக்கிறது. 24 மணி நேரம் 40 லட்சம் மக்கள் ஹஜ்ஜிலே குளிக்கிறார்கள்.
ஒரு நாளைக்கு 2 லிட்டர்னா கூட 40 லட்சம் மக்கள் குடிக்கிறார்கள். அதுதான் மதீனாவிற்கு செல்கிறது. அல்லாஹ் அக்பர். அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் உலகம் திகைத்து இருக்கிறது. கடலுக்கும் ஜம்சமுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? வற்றுவதே இல்லையே, உணவு வற்றுவதே இல்லையே, கனெக்ஷன் இருக்கிறதா? அப்படி இருந்தால் உப்பு தண்ணி அதிகமாக இருக்க வேண்டுமே, அப்படி இல்லையே. இது கெடாத தண்ணீராக இருக்கிறது. 63 அமிலங்களின் கலவை. ஒரு காலம் வரும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 2.5 வயசுல ஒரு ஆபரேஷன் நடக்கிறது. அவருடைய ஹார்ட்டை எடுத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்சமில் தான் வைத்து பாதுகாக்கிறார்கள். பெருமானாருக்கு 25 வயசுல ஒரு ஆபரேஷன், ஜம்சமில் தான் வைத்து பாதுகாக்கிறார்கள். ஜம்சம் தண்ணீர் இயங்கும் இதயத்தை, ஹார்ட்டை எடுத்து வச்சா ஜம்சமில் வைத்தால் அந்த இதயம் கெடாது பாதுகாக்கப்படும் என்று விஞ்ஞானம் மிக விரைவில் சொல்லும். அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் ஜம்சமில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த ஜம்சம் உருவான வரலாறுகள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். கைரு வாங்கின் அலா வஜிலில்லாஹ், உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணி சிறுவாணி தண்ணியா? அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணி. உலகத்தில் இருக்கிற தண்ணீரினுடைய வெயிட்லேயே சிறந்த வெயிட் எதற்கு இருக்கிறதுன்னா ஜம்சமுக்கு. அதை குடிக்கும் போது என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால ரசூலுல்லாஹ் கண்டதை கேட்டுவீங்கிறதுனால அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாஸிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா என்று பெருமானார் கேட்க சொல்லி இருக்கிறார்கள். பயனுள்ள கல்வியை கொடு, ஆரோக்கியமான உடலமைப்பை கொடு, ரிஸ்கை வாசி, விசாலமான ரிஸ்கை கொடு. நான் கேட்கறதை எல்லாம் கபூல் செஞ்சுக்கோ. அபூதர் ரலியல்லாஹு தஆலா இஸ்ராத்தை தழுவி மறைந்திருந்து இஸ்ராத்தை பார்க்கிறார். 14 நாள் சாப்பாடு எதுவும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் ஜம்சமை பால் என்று நினைத்து குடித்தால் பாலின் ஆற்றலை கொடுத்தது, தேன் என்று நினைத்து குடித்தால் தேனின் ஆற்றலை கொடுத்தது. அவ்வளவு ஆற்றல் ஜம்சமுக்கு. அதனால தயவு செஞ்சு ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வர்றவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரிஜினல் ஜம்சம் கொடுங்க. இவர் என்ன செய்யறதுன்னா ஒரு பெரிய அண்டாவுல இல்லையா ஒரு கிளாஸ் ஜம்சம் கலந்து அதையாவது கிளாஸா செம்பு செம்பா கொடுக்கலாம்ல. அதுவும் இல்லாம அதையும் ஒரு அவுன்ஸ் தான் ஏன்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஜம்சமில்ல யாரும் ஏமாத்த வேணாம். கொண்டு வந்தா 5 லிட்டர் கொடுத்தாலும் கொஞ்சமா கொடுத்தாலும் ஒரிஜினலாக கொடுப்போம். இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுவோம். கொடுக்கிற அத்தனை பேர்களுக்கும் நாமும் நியத்து செய்து கொடுப்போம். அல்லாஹ் என்னுடைய ஜம்சமை குடிக்கிற எல்லோரையும் ஹாஜியாக்கிவிடும், எல்லோரையும் ஹாஜியாக்கிவிடும் என்று முடித்தால் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க காத்திருக்கிறார். அதை தாண்ட இந்த பக்கத்து வந்துட்டோம்னு சொன்னா அன்புக்குரியவர்களே, ஹதீமுல்லா காபத்துல்லாவோட ஒரு ஓவல் வடிவம் இருக்கும். அது யாருன்னா ஹிஜ்ர இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜராவும் வாழ்ந்த வீடு. காபத்துல்லாவின் ஒரு பகுதி. பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னார்கள், ஆயிஷா ஆயிஷா, காபத்துல்லா ஓவல் வடிவத்தில் தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஹலாலான காசை கொண்டு கட்டியதா, காசு கம்மியா இருந்ததுனால இப்படி கட்டிட்டாங்க. இதுவும் இந்த உம்மத்திற்கு பெரிய வாக்கியம். யார் இந்த ஓவலுக்குள்ளே தொழுகிறாரோ அவர் காபத்துல்லாவில் தொழுதவர், காபாவிலே தொழுத நன்மை அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் அதுக்குள்ள போய் வாஜிபையோ ஃபர்லையோ தொழுக முடியாது. சுன்னத்துக்களையும் நஃபிலையும் தொழுகலாமே தவிர வாஜிபையோ ஃபர்லையோ அதற்குள்ளே தொழுக முடியாது. இந்த பக்கம் போயிட்டாக்கா ருக்குனை யமான், அல்லாஹ் அக்பர். ஹஜருல் அஸ்வதுக்கு நேர் ஆப்போசிட் மூலை 70 மலக்குகள் அங்கிருந்து தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். 70 மலக்குகள் துஆ செய்கிறார்கள், 1-2 அல்ல. அதனால ஃபேமிலியோடு போகக்கூடியவர்கள், நண்பர்களோடு செல்லக்கூடியவர்கள் அங்க எப்படி துஆ செய்யணும்னா ஒருத்தர் துஆ செய்யணும், மற்றவர் ஆமீன் சொல்லணும். ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொல்ல எல்லோருக்கும் கேட்டது கிடைக்கும். 4 பேர் உட்கார்ந்து துஆ செய்கிறார்கள். இமாம் ஸுஹரி அறிவிக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அவருடைய தம்பி முஸ்அப் இப்னு ஸுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல் மலிக் இப்னு மர்வான் 4 பேர் சேர்ந்து துஆ செஞ்சதை நான் கண்ணால பார்த்தேங்கிறாங்க இமாம் ஸுஹரி. புகாரிக்கு விரிவுரை எழுதுகிற ஸுஹரி சொல்லுகிறார்கள், நான் கண்ணால பார்த்தேன். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் துஆ செஞ்சார், யா அல்லாஹ் ஹிஜாஸுக்கு மக்கா மாகாணத்திற்கு என்னை கவர்னராக ஆக்காமல் மௌத்தாக்காதே, நான் கண்ணால் கண்டேன். அவருடைய தம்பி முஸ்அப், யா அல்லாஹ் என்னை சகீனா பின்த் ஹுசைன்
உசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சக்கீனாவை மணமுடிக்காமல் என்னை மூத்தாக்காரு. அதே மாதிரியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அப்துல் மலிக் வருவான். என்னை மக்கள் பார்க்கிற போது கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும், நேர்கொண்ட பார்வை என் மீது இருக்கக்கூடாது. என்னை பார்த்த உடனே தலை குடிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி அப்துல் மலிக் வருவான யாரும் நேரா பார்க்க முடியாது, தலை குனிந்து தான் பேசுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்காமல் மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்றாரு, இது எல்லாம் 3 பேர்த்தையும் நான் பார்த்துட்டேன், ஒரு சொர்க்கத்தை வாஜிபாக்கு என்று சொல்லிவிட்டு மௌத்தாக்கி இருக்கிறார். இவருக்கு சொர்க்கம் கிடைச்சா இல்லையான்னு தெரியலையே. ஒரு நாள் கனவிலே கண்டேன், அப்துல்லாஹ் இப்னு உமரை கண்டேன். 3 பேருக்கு கொடுத்த அல்லாஹ் என்ன கஞ்சனா என்று என்னை பார்த்து கேட்டார். 3 பேருக்கு கொடுத்த அல்லாஹ் 4வது என்னை சொர்க்கவாசியாக ஆக்கு என்கிற போது அவன் கஞ்சனா கொடுத்து விட்டான். அல்லாஹு அக்பர். அதை தாண்டி 7 சுத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல சம்சம் தண்ணி வயிறு புடைக்கு குடிக்க வேண்டும். நல்லா குடிக்கணும் சம்சம் தண்ணி. நம்ம ஆதிகள் போகும்போதே நிறைய பேர் கிளப்பி விட்டுருவாங்க, சம்சம் தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா ஒண்ணுக்கு வரும். அப்ப என்ன நியத்துல குடிக்கிறோமோ அதான் இல்லையா? என்ன நியத்துல அவர் சம்சம் எடுக்கும் போதே அந்த நியத்து வந்துடும். தொழுகையில குரங்க நினைக்காதேன்னு சொல்லி பாருங்க, அவர் தக்பீர் கட்டும் போது குரங்கு தான் நிற்கும். அப்ப அங்க போய் அந்த நியத்து செய்யலாமா? அப்ப நேரா போய் சம்சம் தண்ணி கையில எடுத்த உடனே நிறைய ஒண்ணுக்கு வந்துடும் போல தெரியுது அப்படின்னு குடிச்சாருன்னா என்னதான் செய்யும்? அன்புக்குரியவர்களை அடுத்த 2 சுத்திலேயே பாத்ரூம் வச்சிடுவார். அதனால சம்சமை குடிக்கிற போதே நாம நிறைய வயிறு உடைக்க குடிக்க மாட்டோம். ரப்பல் ஆலமீன் என்ன நியத்தில் குடிக்கிறோமோ அது நடக்கும். சம்சம் குடிச்சிட்டு சஃபா மர்வா சாய் அல்லாஹ் அக்பர். அதுல யாருக்காக கேட்கணும்னா பெற்றோருக்காக. ஹாஜரா இஸ்மாயிலினுடைய நினைவு சின்னம் இல்லையா? ஹாஜரா இஸ்மாயில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. அந்த தாய் அந்த பிள்ளைக்காக ஓடிய ஓட்டம், தாயின் தியாகத்தை தான் சகி நினைவூட்டுகிறது. ஒவ்வொருத்தரும் என்ன வளர்க்கிறதுக்காக எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து 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 அந்த இடத்திலே கேட்க ஆரம்பித்தால் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? இவரின் குழந்தைகள் இவரை கண்ணும் கருத்துமாய் பார்க்கும், தங்க தட்டிலே தூக்கும். அவ்வளவு ஆட்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்ப முறை தெரிந்து அங்கேயும் போய் சபா மர்வால சைன் செஞ்சுட்டு வெளியே வரும்போது அங்கேயே சில பேர் முடிய வெட்டி விடுவாங்க. காபத்துல்லாஹ்வுடைய கண்ணியம் கெட்டு போய்விடும். முடியாத விடக்கூடாது. 5 ரியால் 10 ரியால் செலவழிக்க தானே போனோம், அதுல கத்துட்டணும். கத்திரிக்கோளை உள்ளதுக்கு வச்சுக்கிட்டு அங்க போய் முடிய வெட்டிக்கிட்டு நபூது பில்லா இல்லையா? போய் முடிய வெட்டிட்டா உம்ரா முடித்து விடும். அதை சுற்றி இருக்கிற இடங்கள் பறக்க பொருந்திய இடங்கள். இந்த சஃபா மலைக்கு ஆப்போசிட்ல ஒரு 15 அடியிலேயே ஜபலே அபு குபைஸ். ஜபலே அபு குபைஸ் என்ன மலை தெரியுமா? அங்கிருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். காபத்துல்லா பொது வீடு கட்டியாச்சு. காபத்துல்லா அல்லாஹ்வின் வீடு கட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இந்த இல்லத்திற்கு நான் விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். புது வீடு கட்ட என்ன செய்வோம்? விருந்து கொடுப்போமா இல்லையா? தகுதிக்கு ஏற்றவாறு விருந்து கொடுப்போம்ல. அல்லாஹ்வின் தகுதிக்கு ஏற்றவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபலே அபு குபைஸ்ல யா அல்லாஹ், நான் விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். யாருக்கு தெரியுமா? இதுவரை வந்தவர்கள் வராதவர்கள் எல்லாத்துக்குமே விருந்து, பிறந்தவர்கள் பிறக்காதவர்கள் எல்லாத்துக்கும் விருந்து. இது நடக்க காரியமா? காபாவிலே நடக்காததும் நடக்கும். ஜபலே அபு குபைஸ்ல நின்று ஜிப்ரீல் கொண்டு வந்து கற்பூரத்தை கொடுக்கிறார்கள், சொர்க்கத்து கற்பூரம். அதை எடுத்து தூணாங்களாம். அதுதான் கடலில் சேர்ந்தது. அதுவரை கடல் நீர் இனிப்பாக இருந்தது. இந்த சொர்க்கத்து கற்பூரத்தை வீசுகிற போது கடல் நீர் உப்பாக மாறுகிறது. அந்த உப்பு தான் நம்முடைய வீடு முழுவதையும் வழங்கியிருக்கிறது. இது நபிகளார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கொடுத்த விருந்து என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்றால் அந்த ஜபலே அபு குபைஸ் அங்கிருந்துதான் பெருமானார் முதலில் ஏகத்துவத்தை சொன்னார்கள். அந்த மலைக்கு கீழே அழகா பேட சமைச்சு வச்சிருக்கிறான் மன்னன். அந்த இடத்துல இருந்து துவா கேட்டால் கபூலாகும். ஒரு மலை இருக்கிறது ஜபலே நூர், முதலில் குர்ஆன் இறங்கிய மலை. எவ்வளவு ஆற்றல் நிறைந்த மலை. அந்த மலைக்கு போகும் போதெல்லாம் அன்பு மனைவி ஹதீஜாவை நினைத்து பார்க்க வேண்டும். பெருமானாருக்கு 40 வயசுன்னா அவங்களுக்கு 55 வயசுல 1.5 கிலோமீட்டர் மேல ஏறி சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்களே. தன்னுடைய அன்பு கணவனை எவ்வளவு தூரம் மதித்திருக்கிறார்கள். ஹதீஜாவின் தியாகங்கள்
ஜபல் நூரிலே நினைவுக்கு வர வேண்டும். அவ்வளவு ஆட்கள் பெருமானார் கல்வியை கொண்டு வருகிறார்கள். வரும்போதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காய்ச்சல் அடிக்குது. ஜிப்ரீல் பார்த்துட்டு வந்தாங்க. 600 ரெக்கையோடு பார்த்தா எப்படி இருக்கும்? பயந்து போய். அது மட்டும் இல்ல, ஜிப்ரீல் நினைக்கிறாங்க கட்டி பிடிச்சது வேற இல்லையா? 3 தடவை கட்டி பிடிச்சி நம்ம மானக்கா பண்ற மாதிரி ஜிப்ரீல் பண்ணுவாரு. எலும்புல நொறுங்கி போயிடும் பண்ற மானக்காவில. காய்ச்ச வந்து சம்மி நூனி என்ன ஆச்சோ தெரியலையே, பொறுத்துங்கள். அந்த ஹதீஜாவை போல நம்முடைய வீட்டு மனைவிகள் மாறிவிட்டார். வீடே சொல்லிட்டு மாறிவிடும். கல்லா நாயகனை கவலைப்படாதீங்க. கல்லா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தக்சீமில் மகதும் இல்லாதவர்களுக்கும் சம்பாதிக்கிறீர்கள். தஹ்மீலுல் எல்லா கஷ்டங்களையும் சமூகத்தின் கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். தஸீலில் ரஹம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். துக்ரில் லைஃப் விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்கள். துமீனு அலா நவாயில் ஹக் நன்மை என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அது முழுவதிலும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். இந்த வைர வரிகளை ஒவ்வொரு இல்லங்களிலும் பதித்து வைக்க வேண்டும். இந்த ஹதீஸினுடைய வரிகள் அர்த்தத்தோடு ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த இல்லத்தினுடைய பெட்ரூம்ல பதிங்க. அல்லாஹ் அக்பர். நம்முடைய மனைவிமார்கள் பார்க்கணும். இந்த ஆறுதல் வார்த்தைகள் ஆக உயர்விலே கொண்டு போய்விட்டது. அதனால அந்த ஜபலை நூறு இருக்கிறது. பக்கத்திலேயே ஜபலை சவுர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஜபலை சவுர். அல்லாஹு அக்பர். ஜபலை சவுர் அங்கே இருக்கிறது. பெருமானார் மக்காவிலிருந்து 53 வருஷம் மக்கள் விரட்டுகிற போது 3 நாள் போய் அந்த கொலையில தங்கி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். நேரா வந்தாச்சு. கால் பாத அடிகளை வைத்தே கண்டுபிடிக்கிற ஹக்கீமை வைத்து கரெக்டா இடத்துக்கு வந்தாச்சு. லேசா குடிஞ்ச ரசூல்லா தெரிஞ்சிருவாங்க. அல்லாஹு அக்பர். அப்ப அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, நாயகமே லேசா குடிஞ்ச மாட்டிவோம். பெருமானார் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கிறார். அல்லாஹ் தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அபூபக்கர் கவலைப்படாதீங்க, நம்மோட அல்லாஹ் இருக்கிறார். குனிய விடலை ரப்பு, குனிய விடலை. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? ஹக்கீம் அபூ ஜஹீல். இங்குதான் முகமது இருக்கிறார். நான் போடுகிற கணக்கு தப்பானதில்லை. முகமது இல்லை என்றார். ஒன்று நீ முகமதாக இருக்க வேண்டும், அல்லது நான் முகமதாக இருக்க வேண்டும். இங்குதான் இருக்கிறார். அபூ ஜஹீல் பார்த்தா, நீ எனக்கு இருக்கடா, புறாக்கள் வலை பின்னி இருக்கிறது, 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி இருக்குது, இங்க போய் யாராவது இருப்பார்களா? சென்று வா போகலாம். அல்லாஹ் பாதுகாத்த இடம் பெருமானார் ஜபல் சௌர் அங்கதான் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லாம் நியத்து செஞ்சு போய் அந்த இடத்திலே தொழுது விட்டு வர வேண்டும். மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா. அல்லாஹு அக்பர். எலாஸ்டிக் பூமி மீனா, எலாஸ்டிக் பூமி. கேட்கறதெல்லாம் கிடைக்கும் மீனாவில். பெருமானார் ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் 90,000 பேர். அதே மீனா தான் இப்ப இருக்கு 50 லட்சம். அதே மீனா 50 லட்சம். 90,000 பேர் இருந்த இடத்திலே இன்றைக்கு 50 லட்சம். அந்த மீனா விரிந்து கொடுக்கிறது. எலாஸ்டிக் மாதிரி தாயின் கருவறையை போல விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லிமாகி மீனாவிலே போய் தங்கினால் மீனா விரிந்து கொடுக்கும். அவ்வளவு ஆட்கள் நிறைந்த பூமி மீனா. அங்க சஜிதாவில் இருந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரசூல் கேட்டார்கள் சஜிதாவில். அடுத்த அரஃபா. அல்லாஹ் அக்பர். கண்டகும் ஜராது முத்தசிர். பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளை போல எல்லோரும் 50 லட்சம் பேரும் அல்லாஹ் 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 அல்லாஹ். இதை பார்த்து மலக்குகள் புலாய்ந்து அடைவார்கள். அல்லாஹ் இப்படி வந்து கேட்கிறாங்களே, அல்லாஹ் சொல்லிடுவானா, இவ்வளவு பேர் கேட்டு நான் இரக்கம் இல்லாதவனா, கொடுக்காமல் இருக்க நான் இரக்கம் இல்லாதவன். 4 பேர் கேட்டாவே கொடுத்துருவேன். 40 லட்சம் பேர் கேட்கிறாங்க, கொடுக்காமல் இருப்பேனா? என் ஹசானா பெரியது, கொடுத்து விடுகிறேன். முஸ்தலிஃபா. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நெஞ்சம் கபூலாகாத எல்லாம் கபூலாகிற இடம் முஸ்தலிஃபா. எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைந்த பூமிக்கு தான் ஹாஜிகள் செல்கிறார்கள். சென்றுட்டு அல்லாஹ் அக்பர் அன்று பிறந்த பாலகனாக ஆகிவிட்டு திரும்பி ஒரு புனித இடத்திற்கு செல்லுவார்கள். சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஒற்றை வரியில் சொல்லிவிடுவேன். புனித இடத்திற்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்திருக்கிற காபத்துல்லா சிறந்ததா, பெருமானார் அடங்கி இருக்கிற அந்த இடம் சிறந்ததா,
என்றால் எல்லா ஃபுகஹாக்களும் எழுதுகிறார்கள், காபாவை விட ரவுலாவை விட பெருமானார் அடங்கி இருக்கிற இடம் சிறந்தது. அந்த இடத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்க்கு சுத்தமா அத்தர் போட்டுட்டு நறுமணத்தை போட்டுட்டு, நம்ம மட்டும் போறதில்லை, ஒரு 10-100 பேருக்கு நறுமணத்தை தடவி விட்டு வெளியில் நின்று தடவி விட்டு, ரசூலே உங்களின் விருந்தாளியாக மதீனாவிற்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு எந்த கடனும் கொடுக்க மாட்டேன் ரசூலே. பெருமானாருக்கு சலாம் சொல்ல போகும்போது என்ன நியத்து இருக்கணும் தெரியுமா? சத்தியமாக காணலாம். 3 அறை, முதல் அறையில யாருமே இல்லை, நடு அறையில தான் 3 பேருமே அடங்கி இருக்கிறாங்க, கடைசி அறையில யாருமே இல்லை. அந்த நடு அறையில போய் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். என் பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது, கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது, மணலின் துளியை விட அதிகமாக இருக்கிறது. உங்களின் ஷஃபாத் இல்லை என்றால் எங்களுக்கு நஷ்டம் தான் நாயகமே. நாயகமே, உங்களுக்கு நான் சலாம் சொல்லிவிட்டேன், மதீனாவிலிருந்து செல்வதற்குள் உங்களின் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். சத்தியமாக ரசூலை கனவிலே காணுகிற வாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவோம். நாம் உள்ளபூர்வமாக ரசூலுக்கு மண்டியிடுகிற போது எல்லாம் கிடைக்கும். பக்கத்திலேயே ரவுலா பத்தாவும் மேய்ந்து கொள்ளுங்கள், எவ்வளவு வேண்டாம் மேய்ச்சி. அங்கே 40 வருஷம் நாம் தொழுவோம். ஆஜிகளாக இருந்தால் பக்கத்திலேயே 2 ரக்காத் தொழுதால் உம்ராவினுடைய நன்மையை கொடுக்கிற மஸ்ஜிதே குபா இருக்கிறது, மஸ்ஜிதுல் கிப்லத்தை இருக்கிறது, சபா மசாஜித் இருக்கிறது, உஹத் இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கண்டு அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிற வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் இதுவரை ஹஜ் செய்தார்களோ அவர்களுக்கு திரும்ப திரும்ப செய்கிற வாக்கியத்தை தருவானாக. யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. இந்த வருஷம் யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலாமத்தாக சென்று கனிமத்தோடு திரும்புகிற நல்ல நசீபை அல்லாஹ் தருவானாக. அதோடு சேர்த்து நீங்களும் சேர்ந்து நியத்து செய்யுங்க, இந்த வருஷம் நாமும் செல்வதற்கு நியத்து செய்து கொள்வோம். அல்லாஹ் அக்பர். 2-3 ஆண்டுகளாக செல்லாத ஒரு கவலை, கடும் கஷ்டமாக இருக்கிறது. நீங்க எல்லாம் துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். இன்றைய டிப்ஸ் அன்புக்குரியவர்களே, இந்த 21 ஆயிடுச்சுன்னு சொன்னாலே இந்த 10 நாள் நம்முடைய நாவல அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ர் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. தெரியாத ஆள் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. அன்புக்குரியவர்களே, இதை கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து நாம் நாட்டங்கள் அத்தனையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் இதை ஓதி அல்லாஹ் அருளை பெறுகிற வாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாராவது அஜித் போறவங்க இருக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, என்ன இனிமேல் தான் இதா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சிறப்பாக தருவானா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா محمد وآله وسلم عليه. اللهم أنت السلام منك السلام وإليك يرجع السلام. تبارك ربنا وتعالى وتعالى هذا الجلال والإكرام. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله